தமிழ், தமிழர், தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை படித்திட பன்மைவெளி வெளியிட்டகம் SP 10/34 முதல் தளம் 3வது தெரு முதல் பிரிவு KK நகர் சென்னை. தொடர்புக்கு 9840848594 மேலும் 9443918095. அறிவை விரிவு செய்வோம். அப்படியான மிகப்பெரிய அடிப்படையான உரிமை என்பது ஒரு மொழி பேசுகிற இனத்திற்கு அதனுடைய அடையாளம். இவர்கள் தமிழர்கள், இவர்கள் பேசுகிற மொழி தமிழ், இவர்களுக்கு என்று வரலாறு உண்டு என்பது அங்கீகரிக்கப்படுவது மிக அடிப்படையான உரிமை. அந்த உரிமை இல்லாதவன் அகதி. இதற்கு இந்த மாதிரியான இறையாண்மை பெற்ற அரசுகளின் கூட்டமைப்புக்கு பேர் தான் கூட்டரசு. வெறும் நிர்வாகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கூட்டணி அல்ல, அதுதான் கூட்டாட்சி, அதுதான் மாநில சுயாட்சி. ரெண்டுக்கும் அடிப்படையிலே வேறுபாடு. டெல்லியில எல்லா அதிகாரங்களும் கொடுத்து விட்டு இன்னின் அதிகாரங்கள் எனக்கு கொடு என்று கேட்பதற்கு பேர் மாநில சுயாட்சி. அவனுக்கு வழிபாட்டு மொழியாக அவனுடைய இது கிடையாது. அவனுடைய இயல்பான வழிபாட்டு மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்கிறது அந்த காலத்துல இருந்து. நம்முடைய வரலாறு வேறு, இவனுடைய வரலாறு வேறு. எவன் சமஸ்கிருதத்தை வைத்து பயனடைந்தானோ அவன் தான் ஆங்கிலத்தை வைத்து பயனடைகிறான். என்ன ஆரியத்தை இவர்கள் எதிர்த்து விட்டார்கள், முறியடித்து விட்டார்கள். அன்புமிக்க தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அடையாளத்தையே கூட தமிழர், தமிழ்நாடு, தமிழினம் என்றிருக்கிற அடையாளத்தையே கூட வெளியில் சொல்ல முடியாத, சொன்னால் சட்டவிரோதம் என்றிருக்கிற நிலையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் செய்து கொண்டிருக்கிறது, ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அடிப்படையான பிரச்சனை. எல்லா இனங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் கூட அவனுடைய வாழ் உரிமையிலேயே மிக முக்கியமான உரிமை, மையமான உரிமை அவன் யார் என்றிருக்கிற அடையாளம் தான். ஒரு இனத்தினுடைய மிக அடிப்படையான உரிமை என்பது அது தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அந்த அடையாளம் எல்லா வகையிலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழல் இருந்தால்தான் அந்த இனம் உரிமையோடு இருக்கிறது என்று பொருள். அதற்கு அடுத்த நிலை உரிமைகள் தான். என்ன அதிகாரம் இருக்கிறது, வரி உரிமை, வரி திரட்டுகிற உரிமை இருக்கிறதா, அதிகாரம் இருக்கிறதா என்பதெல்லாம் அடுத்த கட்ட நிலை தான். ஐடென்டிட்டி இஸ் த பேசிக் ரைட். ஒரு அடையாளம் என்பதுதான் அடிப்படையான உரிமை. நீங்கள் நமக்கு இப்போது இங்கே இருக்கிற போது தெரியாது. வெளிநாடுகளுக்கு போகிற போது பலமுறை சந்தித்திருக்கிறோம். பக்கத்துல ஒரு நேபாளம், அது இங்க பெரிய விசாரணை தேவையில்லை, இந்தியாவுடைய புரொடெக்டரேட், அது பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது ஒரு நாடாக இருந்தாலும் கூட விசா பெற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நாட்டிற்கு போகிற போது கூட நமக்கு அவன் இயல்பாக இந்தியில் பேசுகிறான். ஏன், இந்தியாவிலிருந்து வந்தால் இந்தியில் தான் பேச வேண்டும் என்று கருதுகிறான். இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்குமே இந்தி தெரியும், இந்தியில் தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்று அவர் கருதி கொள்கிறார். மற்ற இந்தி தெரியாது என்று நாம் சொல்கிற போது நம்மை அவன் முறைத்து பார்க்கிறான். வேண்டும் என்று அதை ஒம்புடுக்கிறோம்னு நினைக்கிறான். அதற்கு பிறகு நாம் விளக்குகிற போது, எப்படி தமிழர்கள்னா டைகர்ஸா அப்படின்னு கேட்க. அவனுக்கு தெரிஞ்சது தமிழர்னா ஈழத்தில் இருக்கிறவர்கள் தான். ஏன், அவர்கள் உயிரை கொடுத்து அதை நிலைநாட்டி இருக்கிறார். நீங்கள் போய் ஒரு நாட்டில் தலை நீட்டுகிற போது நீ யார் என்பதை கூட அவன் ஏற்கவில்லை என்று சொன்னால் அதை விட கீழ்நிலை என்ன இருக்கிறது? அந்த அடையாளம் இல்லை என்று சொன்னால் எந்த செய்தியையும், எந்த உரிமையை நீ கோர முடியாது.
நீ யார் என்பதை அதற்கான அடையாளம் இல்லை என்று சொன்னால் எதற்கு எல்லாரும் ஆதார் கொடுக்குறாங்க? எதுக்கு எடுத்தாலும் ஆதார் கேட்கிறாங்க. எதுக்காக? ஒரு அடையாளம் இல்லை என்று சொன்னால் உனக்கு எந்த உரிமையும் கிடைக்காது. அப்படியான மிகப்பெரிய அடிப்படையான உரிமை என்பது ஒரு மொழி பேசுகிற இனத்திற்கு அதனுடைய அடையாளம். இவர்கள் தமிழர்கள், இவர்கள் பேசுகிற மொழி தமிழ், இவர்களுக்கு என்று வரலாறு உண்டு என்பது அங்கீகரிக்கப்படுவது மிக அடிப்படையான உரிமை. அந்த உரிமை இல்லாதவன் அகதி. வெளிநாடுகளே போகிறோம், புலம்பெயர்ந்த தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் அந்த போரின் காரணமாக புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கான உரிமை என்பது என்ன? ஒரு அகதி என்பதற்கு உட்பட்டு ஒரு கட்டத்திற்கு பிறகு அங்கே குடியுரிமை பெற்றால் அந்த குடியுரிமையினுடைய அடிப்படையில் தான் அவர்களுக்கான உரிமைகள் உண்டு. அப்படி ஒரு அடையாளம் என்பது எந்த அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது? ஒரு தேசிய இனம் அதற்கான இறையாண்மையை பெற்றிருக்கிறதா, அரசுரிமையை பெற்றிருக்கிறதா என்பதை வைத்துத்தான் உன்னுடைய அடையாளமே தீர்மானிக்கப்படுகிறது. இது தனியாக இவர் தமிழர் இவர் அப்படிங்கிறது அல்ல. இதை சொல்வதற்கான இறையாண்மை, இந்த அரசு உரிமை, அரசு அதிகாரம் என்பது உனக்கு வேண்டும். இல்லை என்றால் நீ உரிமை பெற்றவன் அல்ல. இங்கே இருக்கிற நிலை என்ன? இப்ப நம்முடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு என்ன சிக்கல் என்று சொன்னால், இந்தியா நம்மை ஆதிக்கம் செய்கிறது, சுரண்டுகிறது என்பதெல்லாம் உட்பட்டது. ஆனால் அதை உணர முடியாமல் அல்லது அதை எதிர்த்து இவர்கள் போராடுவது போல ஒரு தோற்றத்தை கொடுத்து உண்மையிலேயே எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிற நிலையில் தான் திராவிட அரசியல் நம்மை வைத்திருக்கிறது. பெரியார் அவர்கள் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார், வெளிப்படையாக சொன்னார். ஆனால் இவர்கள் தமிழ் மிகச் சிறப்பான மொழி என்று பாராட்டி பேசினார்கள், அதனுடைய பெருமைகளை சொன்னார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு எந்த இடத்திலும் தமிழ் இல்லாமல் பார்த்துக் கொண்டார். எல்லா இடத்திலும் ஆங்கிலம் தான். அவன் இந்தியை திணிக்கிறான், சமஸ்கிருதத்தை திணிக்கிறான் என்று சொன்னால் இவர்கள் ஆங்கிலத்தை திணிப்பார்கள். எந்த மொழியையும் மொழி என்று படிப்பது, மொழி என்ற அடிப்படையில் படிப்பது ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்முடைய சிக்கலே ஹிந்தியை நாம் ஏற்க மாட்டோம், சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்வோம். தமிழ் வாழ்க என்று சொல்வோம், ஆங்கிலம் தான் அங்கே இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த ரெண்டுமே என்ன? சமஸ்கிருதத்தை ஏற்பதும் ஆங்கிலத்தை ஏற்பதும் முன்னேற்றம் என்ற வகையில் முக்தி என்ற அடிப்படையில் ஏற்கிறோம். அதை ஏற்க வைக்கிற மனநிலையை அவர்கள் உண்டாக்கிவிட்டார்கள். எல்லாவற்றுக்கும் என்ன? நீ அடுத்த உலகத்திற்கு பத்திரமாக போகணும்னா சமஸ்கிருதத்தில் சொன்னாதான் அந்த வைப்ரேஷன் கடவுளுக்கு போய் சேரும் என்பதனால் அதை நம்ப வைத்து விட்டாங்க. அதுபோல இங்கே நீ வசதியாக வாழ வேண்டும், உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் சொல்றாங்க. பிரச்சனை என்ன? ஆங்கிலத்தில் உனக்கு உரையாட தெரிய வேண்டும், அவ்வளவுதான். ஆங்கிலத்தை ஒரு மொழியாக உரையாட தெரிய வேண்டும், அவ்வளவுதான். நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருந்தால் போதும். இதை ஒரு மொழியாக படிப்பது என்பதற்கு பதிலாக எல்லாவற்றையுமே ஆங்கிலத்தில் படிப்பது என்பதாக மாற்றிவிட்டார். அப்படி மாற்றுவதன் மூலமாக அவன் எதை சாதிக்கிறான்? ஆரியம் சமஸ்கிருதத்தின் வழியாக எதை சாதிக்க நினைத்ததோ, இந்தியின் வழியாக எதை சாதிக்க நினைத்ததோ அதே தான் ஆங்கிலத்தின் வழியாக இவன் சாதிக்கிறான். வெளிப்படையாக தெரியாது. ஆரியத்தின் அடியால் தான் திராவிடம். அதனால்தான் நீங்க என்ன தீர்ந்திருக்கிறது? இவர்கள் சொல்லி வந்த எந்த பிரச்சனையும் தீர்ந்திருக்கிறது தீர்க்கவில்லை என்ற தோல்வியை நான் குறைவாக நினைக்கவில்லை. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கல்வியிலே தமிழ் இல்லை, ஆட்சியிலே தமிழ் இல்லை. இங்கே நிர்வாக மொழியாக தமிழை கொண்டு வருவதற்கு என்ன சிக்கல் இருக்கிறது? எவன் தடுக்கிறான்? அந்த உரிமை இருக்கிறது, செய்வது இல்லை. அதன் மூலமாக என்ன நடக்கிறது? இந்த எதை வைத்து
உனக்கு இடமில்லை என்று சொன்னாலும் அதனால் பாதிக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், சாதியைச் சேர்ந்தவர்கள் தான் ஆங்கில ஆதிக்கத்தாலும் பாதிக்கப்படுகிறார். எவன் சமஸ்கிருதத்தை வைத்து பயனடைந்தானோ அவன் தான் ஆங்கிலத்தை வைத்து பயனடைகிறான். என்ன ஆரியத்தை இவர்கள் எதிர்த்து விட்டார்கள், முறியடித்து விட்டார்கள். வேறு வழியில் அதையே செய்கிறார். அதற்கு என்ன விளைவு சொல்கிறார்கள்? இட்ஸ் சோசியல் கேபிட்டல். இதற்கெல்லாம் நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. ஆங்கிலம் தெரிந்திருப்பது ஒரு சமூக முதலீடு. சரிதான். ஆங்கிலம் தெரிந்திருப்பது ஆங்கிலத்தில் படிப்பதல்ல. ஆங்கிலத்தை ஒரு மொழியாக படிப்பது என்பது வேறு, ஆங்கிலத்திலேயே எல்லா பாடங்களையும் படிப்பது என்பது வேறு. ஆங்கிலத்திலேயே எல்லா பாடங்களையும் படிப்பதற்கு திணிக்கப்படுகிற போது நம்முடைய கிராமப்புற மாணவர்கள், முதல் தலைமுறை மாணவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள் தடுமாறி வெளியேற்றப்படுகிறார்கள். நீங்க மாவட்ட நீதிமன்றங்கள் வரையிலும் தமிழில் வாதிடலாம், தமிழில் தீர்ப்பு கிடைக்கும் என்ற வந்ததற்கு பிறகுதான் நீங்க எல்லா நீதிமன்றங்களிலும், மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் ஒடுக்குண்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்களாக வர முடிந்தது, நீதிபதிகளாக வர முடிந்தது. அந்த மொழி அவர்களை விடுதலை செய்கிறது, இன்னொரு மொழி அவனை கைது செய்கிறது. எனவே இவர்கள் நம்முடைய அடையாளத்தை நாம் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு அவன் இந்தியன் என்று ஒன்று சொல்கிறான், பாரதியன் என்று சொல்லிக் கொள்கிறான், இவன் திராவிடன் என்று சொல்லுகிறான். நாம் இங்க கூட்டரசு என்று பேசுகிற போது இதே மு.க. ஸ்டாலின் ஒரு குழுவை அமைத்து மாநில சுயாட்சி என்று பேசுகிறார். இது ஒன்றும் புதுசல்ல. இவர்களுடைய அப்பாவே மாநில சுயாட்சிக்காக ராஜமன்னார் குழு அமைத்தவர் தான். அப்போது அந்த ராஜமன்னார் குழுவினுடைய பரிந்துரையை வைத்து சட்ட மேலவை, அன்றைக்கு சட்ட மேலவை இருந்தது, எம்எல்சின்னு ஒன்று இருப்பலாம், எம்எல்ஏ எம்எல்சி மேலவைன்னு சொல்லுவாங்க. அந்த சட்ட மேலவையினுடைய சபாநாயகராக, அவைத்தலைவராக இருந்த மாப்போசி அந்த ராஜமன்னார் குழு அறிக்கையை அக்குவேறு ஆணிவராக பிடித்து, ஏன் இது ஒரு தேசிய இனம், தமிழர்கள். அவர் மாப்போசி திமுகவுடைய வழியில் இருந்தார், காங்கிரசுடைய கட்சியில் இருந்தார், அவருடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய குறைபாடு வேறு. அவர் சொன்ன செய்தியை மட்டும் தான் சொல்கிறேன். இதை ஒரு மாநிலம் என்று அழைப்பது ஒரு நிர்வாக ஏற்பாடு. நம்முடைய சிக்கலை எடுத்து பாருங்கள். ஒரு சாதாரணமான பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஒரு ஆங்கிலத்தையே தமிழ்ல சொல்லும் போது இங்க என்ன மாதிரி பண்ணிக்கிறாங்க பாருங்க. இதே பாடப்புத்தகத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற ஒரு நாட்டை பற்றி சொல்லுவோம். இந்த வட அமெரிக்காவுக்கு பேர் என்ன? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்ஏ. தமிழ்ல சொல்லும் போது என்ன சொல்லுவான்? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அங்க ஸ்டேட்ஸ் என்பதை நாடுகள் மொழிபெயர்க்கிறாங்க. ஸ்டேட்ஸ்னா அரசு தான் அர்த்தம். அரசுனா இறையாண்மையோடு தொடர்புடையது. நீங்க சாதாரணமா பேசும்போது அரசு என்பது வேற, அரசாங்கம் என்பது வேற, புரிந்தான பேசுறாங்க. ஸ்டேட் என்பது வேற, கவர்மெண்ட் என்பது வேற, இதெல்லாம் புரிந்தான பேசுகிறாரு. ஆனா தமிழ்ல இட்ஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அரசாங்க சட்டத்தில் எழுதியிருக்கிறாங்கன்னா தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கிறான்? மாநிலங்களில் ஒன்றியம். ஸ்டேட் என்பதற்கு மாநிலம் தான். ஏன் அப்படி பண்றான்னு சொன்னா, அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய ஸ்பிரிட்டே, அதனுடைய உண்மையான நோக்கமே அதுதான். இங்கு நடந்திருப்பது ஒரு கூட்டாட்சி கிடையாது. கூட்டாட்சி இல்லை என்பதை அம்பேத்கரே சொல்கிறார். வரைவு குழுவினுடைய தலைவர் அம்பேத்கரே சொல்கிறார், நேருவே சொல்கிறார். யாரும் அதை மறைக்கவில்லை. இங்க சும்மா வெளியில பேசிக்கிறாங்க, கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, அதை பாதுகாப்பதற்கு நிற்கிறதா ஒண்ணு ஏற்கனவே ஒண்ணு இல்லை. கூட்டாட்சி என்ற அந்த ஆட்சி என்று சொல்வது நம்முடைய தமிழ்ல தவறாக அதை சொல்லிக் கொடுக்கிறோம். ஃபெடரேஷன் என்பதற்கான மொழிபெயர்ப்பு கூட்டாட்சி கிடையாது, கூட்ட அரசு. ஆட்சி என்பது நிர்வாகத்தை குறிப்பது. நீங்க மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் என்பவருக்கு தனியான இறையாண்மை கிடையாது, அவருக்கு வந்து ஒரு அரசுரிமை கிடையாது. அவர் ஒரு நிர்வாக அதிகாரி, நிர்வாகம் செய்கிற நிலைதான் உண்டே தவிர அவர் அதுக்கு பேர் ஆட்சின்னு பேரு. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு
நிர்வாக அலகு என்பது போல மாநிலங்கள் ஆகணும். அந்த மாநிலத்துக்கு தன்னாட்சி, அதாவது சுயாட்சி, அங்க கூட்டாட்சி, அதற்கென்று ஒரு குழு என்பதாக போடுகிறார். நாம் பேசுவது கூட்டு அரசு, கூட்டாட்சி அல்ல. நாம் பேசுவது மாநில சுயாட்சி அல்ல, இறையாண்மை பகிர்வு. இறையாண்மை சாவரன்டி என்பது வருகிறது. அரசர்கள் காலத்தில் சாவரின் என்பதற்கான தொடக்கமே அந்த அரசர்கள் அவர்களுடைய முத்திரைக்கு பேர் தான் சாவரின் பேர். சவரன் சொல்றாங்க, சவரன் என்னன்னா அரசு முத்திரையோடு இருந்துச்சு. ஒரு சவரன் அப்படிங்கிறது பழக்கத்தில் சொல்றோம்ல, அதுக்கு என்ன காரணம்னா, சவரன் அப்படின்னா ஒரு அரசு முத்திரையோடு ஒரு தங்கத்தை வெளியிடுவாங்க. அந்த சாவரின், சாவரின் என்பதுன்னா அரசு உரிமையோடு இருப்பது. அந்த அரசுரிமை என்பது மன்னராட்சி காலத்திலே அரசரிடம் இருந்தது. அப்போது மக்கள் எல்லாம் யாரு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கன்னா சப்ஜெக்ட்ஸ். நம்ம பிரித்தானிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேர் என்ன? They are subjects of British India. ஒரு அரசர்கள் காலத்திலே அந்த மக்களுக்கு பேர் என்ன? சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி எம்பையர். எப்போது அவர்கள் குடிமக்களாகிறார்கள், எப்போது சிட்டிசன் ஆகிறார்கள். இந்த சப்ஜெக்ட்ஸ் என்பவன் இந்த குடிப்படைகள், இவர்களுக்கு குடிப்படைகள். இந்த குடிப்படைகள் குடிமக்கள் சிட்டிசன் என்ற நிலைக்கு எப்போது ஆளாகிறான்னு சொன்னால், அவன் கையில் அரசுரிமை கொடுக்கிற போதுதான். அவனுடைய இனம், அவனுடைய மொழி பேசுகிற இனம் அரசுரிமை பெறுகிற போது அந்த இனத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் குடிமக்களாகிறார்கள். அந்த இனம் இறையாண்மை பெற்றதாக மாறுகிறது. இதற்கு இந்த மாதிரியான இறையாண்மை பெற்ற அரசுகளின் கூட்டமைப்புக்கு பேர் தான் கூட்டரசு. வெறும் நிர்வாகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கூட்டணி அல்ல, அதுதான் கூட்டாட்சி, அதுதான் மாநில சுயாட்சி. ரெண்டுமே அடிப்படையிலே வேறுபாடு. டெல்லியில எல்லா அதிகாரங்களும் கொடுத்து விட்டு இன்னின் அதிகாரங்கள் எனக்கு கொடு என்று கேட்பதற்கு பேர் மாநில சுயாட்சி. இயல்பிலேயே எல்லா அதிகாரங்களும் அந்தந்த தேசிய இனங்களிடம், மொழி இனங்களிடம் தங்கி இருக்கிறது. அதிலே நாம் சேர்ந்திருப்பதற்கு இந்த அதிகாரங்களை உன்னோட பகிர்ந்து கொள்கிறோம். ஷேரிங் ஆஃப் சாவரன்டி என்பதுதான் கூட்டரசு. மிக அடிப்படையிலே வேறுபட்டது. ஏன்னா மேம்போக்கா பார்க்கும்போது அவர்களும் தமிழ் வாழ்க்கைன்னு சொல்றான், நீனும் தமிழ் வாழ்க்கைன்னு சொல்றேன்னா அவன் நடைமுறையில் நீச்சப்படுத்து. எல்லா இடத்திலும் ஆணவ கொலைகள், சாதி ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன குறைஞ்சிருக்கு? நீங்க பெரிய சமூக நீதி பேசிக்கிறான், அது பெரியார் மன்னன் என்னமோ மன்னதான் பேசிக்கிறான். எங்கேயாவது சாதி படுகொலைகள் குறைந்திருக்கிறதா? சாதி என்பது என்ன புரியுதா? இன்னும் சொல்ல போனா சாதி சங்கம் என்பது கூட புரியுதா? சாதி சங்கம் ஏற்கனவே இருந்தது தானே. ஆனால் ஏற்கனவே இருந்த சாதி சங்கங்கள் செய்த வேலை என்ன? இப்போது இருக்கிற சாதி அமைப்புகள் செய்கிற வேலை என்ன? ஏற்கனவே இருந்த சாதி சங்கங்கள் சாதியை பேசினார்கள், சாதியுடைய பெருமைகளை பேசினார்கள், அதற்கெல்லாம் புராணங்கள் தான் எழுதினார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் உண்மையில் அவர்கள் அந்த அந்த கல்வி மறுக்கப்பட்ட அந்த சாதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு பள்ளிகளை கட்டினார்கள், கல்லூரிகளை கட்டினார்கள். அந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு சலுகை கட்டணத்திலே அல்லது கட்டணமே இல்லாமல் அவர்களை பள்ளி கல்வி கொடுத்தார்கள். அதற்கான அறக்கட்டளைகளை ஏற்படுத்தினார்கள். அதுபோல விடுதிகள் நடத்தினார்கள். அந்த விடுதிகளிலே இலவசமாக உணவு உண்டுரையில் கொடுத்து அவர்கள் படிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள். அதுதான் ஏற்கனவே இந்த சாதி சங்கங்கள் செய்தது. அப்போதும் அங்கொன்று இங்கொன்றுமாக சாதி மறுப்பு, சாதி கலப்பு திருமணங்கள் நடந்துதான் உண்டு. அதிகம் போனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன், அவனை சேர்ந்த சில நெருக்கமான உறவினர்கள் சில நாட்கள் தேடுவார்கள், முடிந்தால் பிரித்து அழைத்துக் கொண்டு வருவார்கள். இல்லைன்னா தலைமுடிந்து போயிடுவான். அவ்வளவுதான். சாதி சங்கங்கள் அதில் தலையிட மாட்டான். அவன் சாதிக்குள்ளே வரம் தேடி கொடுப்பதற்கு வேண்டுமான அவன் கூட்டம் நடத்துவானே தவிர இந்த மாதிரி பிரச்சனைகளை போய் தேடி போய் அழிப்பது என்பதை செய்ய மாட்டான். ஏன்? அவனுடைய வேலையாக அவன் கருதவில்லை. தன்னுடைய சாதி மக்களை முன்னேற்றினால் போதும் என்ற வேலையை தான் அவன் செய்து கொடுத்தார். அவர்களுக்கான உரிமைகளை பேசுவது அப்படித்தான் வைத்து கொடுத்தார். இன்றைக்கு என்ன ஆகியிருக்கிறது? சாதி சங்கங்கள் அரசியல் கட்சிகளாக மாறுகின்றன. சாதி சங்கத்தினுடைய தலைவர்கள் கல்வி நிலையங்கள் நடத்துகிறார்கள். அந்த சாதியை சேர்ந்தவர்களுக்குள்ள சலுகை கட்டணம் கிடையாது. அதை வைத்துக் கொண்டு
கொஞ்சம் சில விஷயங்களுக்காக போராடுவார்கள், சில உரிமைகளுக்காக அரசாங்கத்தோடு உரையாடுவார்கள், அவ்வளவுதான். நேற்றைக்கு இருந்த சாதி சங்கங்களுக்கும் இந்த இருப்பதற்குமான மிக அடிப்படையான வேறுபாடு இருக்கு. அதே போல இந்த படித்தவர்கள் அதிகரித்ததற்கு பிறகு சாதிய உணர்வு எல்லாம் குறைந்து விடும், எல்லாரும் சமத்துவம் வந்து விடுவார்கள். கருதினார் ஆளுக்கு ஒரு ஓட்டு ஜனநாயகம் வந்து விட்டால் சாதி ஆதிக்கம் மறைந்துவிடும் கருதினார். தலைவர் மணியரசன் அவர்கள் சொன்னது போல இந்த சாதி என்பது தன்னை அழிக்க வருகிற நஞ்சுகளை கூட உணவாக உட்கொண்டு கொடுக்கிறது. இதை புரிந்து கொண்டு அதை முறியடிப்பதற்கு சமூக நீதி பேசுகிற திராவிட இயக்கம் என்ன செய்திருக்கிறது? என்ன அவர்களால் செய்ய முடிந்திருக்கிறது? என்ன முயற்சி செய்திருக்கிறார்? நீங்கள் தமிழ் என்பது கீழே போய் கொண்டிருக்கிறது. இப்போது நம்முடைய பிள்ளைகளிலே பாதி பேருக்கு நீ தமிழ்ல ஒரு துண்டறிக்கை கொடுத்தீங்கன்னா படிக்க தெரியும். நம்முடைய தோழர்கள் இந்த கல்லூரி வாசல்ல போய் துண்டறிக்கை கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அடிப்போம், மிக முக்கியமான செய்திகள்லாம் அதை சொல்லியிருப்போம். அதை அப்படி வாங்கி தூக்கி போட்டு போயிடுவான். நம்மளால கதறுவார், என்னங்க இப்படி தூக்கி போட்டு போறான். அவனுக்கு படிக்க தெரியாது, அவனுக்கு தமிழ் படிக்க தெரியாது. சரி இங்கிலீஷ் படிச்சிருவானா, அது தவிர எதுவும் இல்லாத ரெண்டு கட்டான உருவாக்கிட்டு இது செய்ததுதான் திராவிட இயக்கம். இவருடைய கல்வி அதுதான் சாதித்திருக்கு. தன்னம்பிக்கையோடு எதையாவது எதிர்கொள்ள முடியுமா? நீங்க நம்முடைய தமிழ் வழியில அரசு பள்ளிகளில் படிக்கிற பசங்களை ஏற்றி விடுங்க. அவன் பஸ்ல ஏறி முண்டி கிண்டி அவன் எங்கேயோ போயிட்டு எங்க இறங்கி வந்துடுவான். இந்த இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு நம்மளே நம்ம பெற்றோர்கள் இருக்கிறோம்ல, நானே பார்த்தா சொல்றேன், கரெக்டா 2 வீலர்ல போய் இறங்கி விட்டு பத்திரமா திரும்ப அழைச்சிட்டு ரோட்டன்ஸ் செடி வளர்க்குற மாதிரி வளர்த்தாங்க. அதனால என்ன பண்ணிட முடியும்? தன்னம்பிக்கை அற்றவனாக அவன் மாறுகிறான். எதற்குமே பின்னால் அவனை பேக்கிங் எழுதிட்டே இருக்கணும். நீ வாப்பா நீ வாமான்னு கூப்பிட்டே இருப்பான். நம்மால் தமிழ்ல படிச்சுட்டு இருக்கிறவன் தம்பிக்கலான்னு இருப்பேன். நாங்கள் எங்க தலைமுறையில் என்ன கூட பெற்றோர்களை வந்தா தொந்தரவா நடப்போம். ஏய் என்னடா இது கண்காணிக்கிறான், நம்மாட்டு போயிட்டே இருப்பான். இன்னொரு சொல்ல போனா வீட்டுல இன்னைக்கு தேர்வு, என்ன படிக்கிறான், என்ன கிளாஸ் படிக்கிறான்னு கூட தெரியாது. தடுமாறுவார் அப்பா, 4வது படிக்கிறானா 3வது படிக்கிறானா அப்படின்னு. அதாவது சொந்தக்காரன் வந்துட்டாங்க, அக்கறை இல்லாமல் இல்ல, அவன் மாட்டு காட்டு செடி மாதிரி வளர்ந்துட்டு வந்துட்டே இருந்தான். இன்னைக்கு பார்த்தா குரோட்டன்ஸ் மாதிரி சொந்த நம்பிக்கை கிடையாது. அந்த பிள்ளைக்கு நீங்க ஒரு 8ஆம் வகுப்பு வரல வச்சுங்களேன், அந்த பிள்ளைகள் சொந்தமாக அந்த சாலையை கடந்து போக தெரியாது, கையை பிடிச்சிட்டு தான் போகும். பயப்படான், அந்த டிராபிக்கை பார்த்துட்டு பயப்படுவான். நம்மாடு குடிச்சிட்டு இப்படி போயிட்டு சொல்லிட்டே போயிட்டே. தன்னம்பிக்கை அற்றவனாக அவனை மாற்றுகிறது. இதுதானே இவர்கள் செய்திருப்பது. அதனுடைய விரிவாக்கம் என்ன? இந்த மக்கள் என்பவர்கள் அரசாங்கத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பயனாளி கூட்டமாக மாறிவிட்டார்கள். இலவசம் கொடுப்பானா, ஏதாவது செய்ய மாட்டானா என்று அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற பயனாளி கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குடிமக்கள் என்பவர்கள் தன் கையிலே ஆட்சி இருக்கிறது, தான் ஆட்சியிலே தலையிட முடியும், 4 பேர் சேர்ந்து கொண்டு அரசாங்கத்திடம் கேள்வி கேட்க முடியும் என்ற நம்பிக்கை எவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் குடிமக்களாக வளர்கிறான் என்று பொருள். நமக்கு என்ன ஆயிருக்குது? எவ்வளவு படிக்கிறானோ அவன் படிப்பறிவு அதிகரிக்க அதிகரிக்க அதிகாரத்தை அண்டி பிழைப்பது எப்படி என்பதைத்தான் பார்க்க. இதெல்லாம் பொது வேலைகள் போவாது. நீ போய் சத்தம் போட்டு எடுத்துக்காய், உனக்கு என்ன வழியா இருப்பாரு? இதை படிக்காதவனை விட படித்தவன் தான் செய்கிறான். உலகத்தில் எல்லா இடத்திலும் அப்படித்தான் நடக்கிறதா? பாலஸ்தீனத்திலே குண்டு போடுகிறான் என்ற உடனே அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களிலும் வெளியே நின்று போராடுறான். அவன் சிட்டிசனாக இருக்கிறான், அவன் குடிமக்களாக இருக்கிறான். நீ என்ன ஆகிற? பயனாளி வாக்காளராக மாறி, பெனிஃபிஷியரி ஓட்டர். அப்ப இந்த நிலையை உருவாக்கி இருப்பது என்ன? 2 முனைகளில் 2 பேர் செய்கிறார், ஒரே வேலையைத்தான்.
இந்திய ஆட்சியாளர்கள் உனக்கு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் உன்னுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கிறார். நீ தமிழன் என்று சொல்வதே சட்டவிரோதம் என்று ஆக்கி வைத்திருக்கிறான். இவனை எதிர்த்து போராடுவதாக காட்சி அளிக்கக்கூடிய திராவிடம் உன்னிடம் எந்த உன்னுடைய சுய நம்பிக்கையை தன்னம்பிக்கை இல்லாதவனாக, போராடுவதற்கான எந்த ஆயுதமும் இல்லாதவனாக உன்னை நிராதவனையா மாற்றிக் கொண்டிருக்கிறான். 2 முனைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் மிக அடிப்படையான மற்ற செய்திகளை கூட எனக்கு நேரம் இருந்தால் சொல்கிறேன். மிக முக்கியமானது 2 பல தளங்களில் நடக்கிறது. நாம் ஆளுநருடைய பதவி, அரசு, அவருடைய பதவி, அதனுடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறோம். அது எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடியதுதான். தமிழ்நாட்டிலே இந்த ஆர்.என். ரவி வந்ததற்கு பிறகு, அதுக்கு முன்னாலே 1-2 பேர் இருந்தார்கள். இப்போ ஆர்.என். ரவி நமக்கு நேரடியாக ஞாபகத்தில் இருக்குது. அவன் அன்றாடம் தன்னை நினைவுபடுத்திட்டே இருக்கான். இந்த ரவி அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது. ஆனால் என்ன சட்டப்படி வைத்திருக்கிறான்? At the pleasure of the president, he will be continued to be governor. குடியரசுத் தலைவரின் விருப்பம் இருக்கிற வரையிலும் இந்த ஆளுநர் பதவியை நீடிப்பார். ஆளுநருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அடுத்த வார்த்தை என்ன வச்சிருக்கிறான்? 5 ஆண்டு முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா தூங்குறது இல்லை. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு உண்டு. தேர்ந்தெடுக்கப்படாத இந்த ஆளுநருக்கு அவர் குடியரசுத் தலைவருடைய விருப்பம் இருக்கிறவர்கள் நினைக்கிறார். அதுக்கு தனியாக ஒரு ஆர்டர்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்டென்ஷன் ஆர்டர்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த குடியரசுத் தலைவர் தனியா அந்த அம்மாவா பொறுப்புவா கிடையாது. அங்கே அரசமைப்பு சட்டத்தில் என்ன வச்சிருக்கிறான்? குடியரசுத் தலைவர் என்பவர் அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர். ஆர்டிகல் 72 அதுதான். அரசமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவருக்கு என்று தனி அதிகாரம் கிடையாது. ஆளுநருக்கு என்று தனி அதிகாரம் உண்டு. குடியரசுத் தலைவருக்கு தனி அதிகாரம் கிடையாது. இங்கே ஆட்சி கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சி நடக்க முடியும், குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்க முடியும். இந்திய ஆட்சியில் அப்படி முடியாது. அமைச்சரவை இல்லாத காலம் என்று இருக்காது. 2 சமநிலையில் கிடையாது. ஆனால் இந்த ஆர்.என். ரவி இந்த ஆளுநர் மாளிகை எப்படி பல பேருக்கு நம்ம எப்பயாவது சில செய்திகள் வருகிற போது தெரிகிறது. அன்றாடம் சமஸ்கிருத திணிப்புக்காக, ஆரிய திணிப்புக்கான ஒரு அலுவலகமாக ஆர்.என். ரவியினுடைய கவர்னர் மாளிகையை பயன்படுத்துகிறது. மற்ற வெறும் ஆளுநர் போல அல்ல. ஏன் அதை செய்கிறார்? நீங்கள் இந்தியாவிலேயே சிக்கலானவர்கள் தமிழர்கள் தான். இப்ப நீங்க எல்லா மொழிகள், இப்ப நீங்க இந்த நம்மளால கம்யூனிஸ்ட் சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு ஜனநாயக உரிமை, தாய்மொழி கல்வி என்பது ஜனநாயக உரிமை, தாய்மொழிகள் எல்லாம் சேர்ந்து ஜனநாயக உரிமை. அப்படி இல்லை, அது ஒரு இன உரிமை. அது ஒரு இன உரிமை. மற்ற மாநிலங்களில் இப்ப நீங்க பக்கத்துல கேரளாவில் போனீங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவது என்பது நடக்கும். இங்க விட ஒரு விஷயத்துல முன்னேற்றமா பண்றாங்க. பிராமணர்கள் மட்டுமன்றார் அல்லாமல் எல்லா சாதியை சேர்ந்தவர்களுக்கும் அர்ச்சகர் வேலைகளை கொடுக்குறாங்க. ஆனால் எவன் போனாலும் அங்கே சமஸ்கிருதம் தான் அர்ச்சனை நடக்கும். ஏன்? மலையாளத்தில் அப்படி ஒன்று கிடையாது. தேவாரம் போல, திருவாசகம் போல, ஆழ்வார் பாசுரங்களைப் போல மலையாளத்தில் ஒன்று கிடையாது. தெலுங்குலே கிடையாது. தியாகராயர் கீர்த்தனையை தவிர எதுவும் கிடையாது. அவனுக்கு வழிபாட்டு மொழியாக அவனுடைய இது கிடையாது. அவனுடைய இயல்பான வழிபாட்டு மொழியாக சமஸ்கிருதம் தான் இருக்கிறது அந்த காலத்துல இருந்து. நம்முடைய வரலாறு வேறு, இவனுடைய வரலாறு வேறு. ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு என்ன? தமிழர்கள் தோற்கடிக்கப்பட்ட வரலாறு தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு. ஆரியம் வென்ற வரலாறு தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு. எப்போதாவது அருணபாரதி சொன்னது போல பாண்டியன் எழுந்து ஆரியனை வென்றால் அது ஒரு செய்தி, அவ்வளவுதான். அது சில காலம் ஒடுங்கி 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 நாம் இங்கே நிற்கிறோம். ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டம் முழுவதும் வாழ்ந்தவர்கள். சிக்கலே அதுதான். இந்த உண்மை பள்ளம் தோண்டினால் கிடைக்கிறது. கீழடி பேசுகிறது, சிவகலை சொல்கிறது. அப்படியானால் நாம் ஆக்கிரமிப்பாளர்கள்,
இவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள், இவனுக்குத்தான் இந்த மண்டலமே சொந்தமானது, நாம் வந்து ஆக்கிரமித்திருக்கிறோம் என்பதை இந்த வரலாறு சொல்கிறது. அந்த அந்த ஓட்டாஞ்சில் சொல்கிறது. அதனால்தான் கீழடியினுடைய செய்தி வெளியே வராமல் பார்த்துக்கிறான். இப்ப என்ன ஆயிடுச்சு, மோடி இங்க வெங்கையோட சோழர்களுக்கு வந்தார். 2 சோழர்களுக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்ட சிலை அமைக்க போகிறார். சரி போனோமா, இப்பதானே வந்துட்டு போனார் அப்படின்னா அடுத்த அஜெண்டா சொல்றான், அடுத்த மாசம் வரப்போறாரு சிதம்பரம். சரி அதோட விட்டுருவாங்க, அதுக்கு அடுத்த மாதம் திருவண்ணாமலை வரப்போறாங்க. எதுக்கு படையெடுத்து வருகிறாங்க? உடனடியாக அவனுக்கு ஓட்டு கிடைக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு தெரியும், நம்ம விட அவனுக்கு உளவுத்துறை அறிக்கையெல்லாம் உண்டு. அவனுக்கு பிஜேபியுடைய வலுன்னா அதுக்குள்ளே கோச்சி சண்டையில எவ்வளவு ஓட்டு அவனுக்கு வந்து சேரலாம் அவனுக்கு தெரியும். அதெல்லாம் பிரச்சனை. அடிப்படையில் அவர்கள் ஒரு இன ஆட்சியை நடத்துகிறார்கள். ஒரு ஆரிய மேலாதிக்க ஆட்சியை வெளிப்படையாக நடத்துகிறார்கள். எனவே அவர்கள் பல முனைகளிலிருந்து நம்முடைய அடையாளத்தை மறுப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். இதற்கு சட்டப்படியான உரிமை எப்படி கிடைக்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கிடைக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை பாரதம் என்று அழைக்கிறது. நீங்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நடந்திருக்கிற விவாதங்கள், இன்றைக்கு நடக்கிற விவாதங்கள் சைலண்டா நடந்துருக்கீங்க. நீங்க கோயில்களுக்குள்ள இப்ப நீங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும், நம்ம சட்டை போட்டு கொடுக்குறோம். கோயிலுக்குள்ளேயும் சரி, இப்ப வெளியிலையும் சரி, நிறைய அறிவார்ந்த தத்துவம் சார்ந்த சமய சொற்பொழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆங்கிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சாய் தீபம் நீங்க நம்ம ஒன்றும் நம்ம அதெல்லாம் தாண்டி ஒன்றும் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அவன் எல்லா கல்வி நிலையங்களிலும் போறான். ஏன்? அவன் பாரத பண்பாட்டை பரப்புவதற்காக போறான். அவனுக்கு இருக்கிற சாங்ஷன் அதுதான். நீங்க தமிழ்ல போய் பேச போனீங்கன்னா அது பாரதத்தினுடைய பண்பாட்டுக்கு இடையூறு. இடையூறு நான் அதிகாரப்பூர்வமா இருக்கிறது நான் சொல்றேன். அந்த இடங்களிலெல்லாம் அவன் இந்த ஐஐடிக்குள்ள போய் இப்ப பேசுறான். பேசுகிற போது அவன் இயல்பாக என்ன சொல்கிறான், நீ தமிழை அவன் தாழ்த்துவதல்ல. இப்போதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் முடியாது. இப்ப நீங்க பாருங்களேன், ஜாய் ஸ்ரீராம் தான். அது இந்தியா முழுசுக்கும் ஒரே விஷயம் நடக்கலன்னு உடனே இங்க வெற்றிவேல் வீரவேல் தான். அங்க போனீங்கன்னா, மலையாளத்துக்கு போனீங்கன்னா அவரு ஐயப்பா, ஒரிசாவுக்கு போயிட்டீங்கன்னா ஜெய் ஜெகநாத், மகாராஷ்டிராவுக்கு போனோம்னா கணபதி பாப்பா ஓமையான்னு பாடுறாங்க. மேற்கு வங்காளத்துக்கு போயிட்டாங்கன்னா ஜெய் காளி ஓம் காளி. ஏன்? இந்தியா முழுவதுக்கும் ஒற்றை தெய்வத்தெல்லாம் ஒன்றும் கொண்டு வர முடியாது அவனால. அங்கங்க தேசிய இனத்திற்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்கு, பல தெய்வங்கள் இருக்கிறது. எனவே அவன் ஒற்றை தெய்வத்தை கொண்டு வரவில்லை என்றால் அவன் புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வேற பண்ணுவாங்க. எல்லாவற்றையும் என்ன ஆகுறாங்கன்னா அது சென்டர், இது பெரிஃபரின்னு ஆக்கிடுவார். இப்ப நம்ம வார்த்தையில என்ன சொல்றோம்? மத்திய அரசு, நல்ல தமிழ்ல சொன்ன நடுவண் அரசு, நம்முடைய பழக்கத்துல சொல்றோம்ல. யோசிச்சு பாருங்க, என்ன அவர் என்ன மத்திய, நான் ஓரம். அதுவே மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குது இல்ல. அவர் மையமானவர், நான் ஓரத்தில் இருக்கிறேன். இதுதானுங்க நீங்க இந்த சமூக கட்டமைப்புல அப்படித்தான் வச்சிருக்கிறேன். மையமா இருக்கிறவர் பிராமணர், மற்றவங்க ஓரத்தில் இருக்கிறார். இந்த ஓரத்தில் இருப்பவர் என்பவர்கள் கொஞ்சம் குறைவானவர்கள். இது நீங்க அவன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ மத்திய ஓரம்னு நீ புரிஞ்சுக்கிட்டாலே நீ அப்படித்தான் ஆக்கிக்குவார். அதனாலதான் நீங்க நம்ம சாதாரணமா என்ன ஆயிடுது, நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டங்கள் சொல்லுங்கள், பழைய மன்னர்களை சொல்லுங்கன்னா வரிசையா ஜான்சி ராணி. ஏன்னா இந்தியா என்று சொன்னாலே அவர்களுக்கு அங்கதான் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்கள் அப்படின்னு காந்தி, நேரு, பட்டேல் சொல்லிட்டு இருக்கோம். வாவுசி வந்து தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் சொன்னீங்கன்னா எடுத்து சொன்னீங்கன்னா சொல்லுவோம்.
இப்படி என்ன, இந்தியா என்பதே வட இந்தியா என்ற வடிவம் கட்டமைக்கப்பட்டிருக்கல, அதனுடைய ஒரு சட்ட வடிவம் தான் இந்தியாவை பாரத் என்று அழைப்பது. அதற்கான செய்திகளைத்தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதுக்கு இருக்கிற ஒரே இடையூறு தமிழர்கள் தான், தமிழினம் தான், தமிழர் வரலாறு. பல நேரங்களில் தலைவர் மணியரசு இருந்திருப்பான், அவன் நம்மை கண்டு அச்சப்படவில்லை, நம்முடைய வரலாறை கண்டு அச்சப்படவில்லை. நம்மளை பற்றி அவனுக்கு தெரியும், நம்ம லெவல் என்ன நமக்கு தெரியும். இந்த திராவிடர் கட்சி இதெல்லாம் என்ன பண்ணா தூக்கி போட்டா வந்துமான்னு தெரியும். நம்முடைய வரலாறு அச்சம். எனவே வரலாறு அற்றவனாக மாற்றுவது அல்லது வரலாற்றை மாற்றி ஏற்றது. இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? திராவிட கூட்டம் வரலாறு அற்றவனாக நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோம். உனக்கு ஒன்றும் கிடையாது, உன் தமிழ்ல ஒன்றும் கிடையாது, உன் ஆடெல்லாம் முட்டாள், தமிழெல்லாம் முட்டாள், அவனுக்கு பஜனை பாடம் தான் தெரியும். இதை சொல்லி வரலாறு அற்றவனாக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறான். இவன் என்ன பண்றான்னா, அது ஆனால் அவனால் முற்றிலும் வெற்றி அடைய முடியாது. தமிழ் மொழி என்பது மீண்டும் மீண்டும் இதை புதுப்பித்துக் கொண்டு வரும். அது ஒரு சமூக ஆற்றல். தமிழ் என்ற மொழி ஒரு சமூக ஆற்றல். எனவே இன்னொரு முறையிலிருந்து என்ன செய்கிறான்னா, நீ தமிழனை ஏத்துக்கிற, ஆனா சமஸ்கிருதத்துக்கு கீழாக. சமஸ்கிருதமும் தமிழும் இரண்டு கண்கள் ஆரம்பம். அப்புறம் கொஞ்ச நாள்ல அது நெற்றிக்கண் சமஸ்கிருதம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.